தொலைக்காட்சிக்காக காலை செய்திகளை வழங்குவது செம்மலர் ரமேஷ். முக்கிய செய்திகள். படிப்படியாக மதுவிலக்கு அமல்படுத்தப்படும் என்று அதிமுக திமுக கூறுவது மக்களை ஏமாற்றும் செயல். கும்மிடிப்பூண்டியில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் கேப்டன் விஜயகாந்த் குற்றச்சாட்டு. வரும் சட்டமன்ற தேர்தல் தர்மத்திற்கும் அதர்மத்திற்கும் இடையே நடக்கும் யுத்தம். கேப்டன் விஜயகாந்த் பேச்சு. தேமுதிக தமாக மக்கள் நல கூட்டணி தொகுதி பங்கீடு குறித்த பேச்சுவார்த்தை 80% முடிவடைந்ததாக வைகோ பேட்டி. இன்று மாலைக்குள் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும் எனவும் தகவல். ஜெயலலிதா பிரச்சார கூட்டத்தில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி பெண் காவலர் உட்பட 4 பேர் உயிரிழந்த பரிதாபம். உயிரிழந்த விவகாரத்தை மூடி மறைக்க ஆளும் கட்சியினர் முயற்சிப்பதாக புகார். இந்தியா இலங்கை இடையே கடல் வழி பாலம் கட்டுவதற்கான ஒப்பந்தம் விரைவில் இறுதி செய்யப்படும். மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி தகவல். வரும் சட்டமன்ற தேர்தல் தர்மத்திற்கும் அதர்மத்திற்கும் இடையே நடக்கும் யுத்தம் என தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் தெரிவித்துள்ளார். திருவள்ளூர் கிழக்கு மாவட்டத்திற்குட்பட்ட கும்மிடிப்பூண்டி, பொன்னேரி, மாதவரம், திருவொற்றியூர் ஆகிய தொகுதிகளில் போட்டியிட உள்ள தேமுதிக மக்கள் நல கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து கும்மிடிப்பூண்டி பேருந்து நிலையம் அருகே நடைபெற்ற தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் எழுச்சியுரையாற்றிய கேப்டன் விஜயகாந்த் கிரானைட் முறைகேட்டில் 1 லட்சம் கோடி ரூபாய்க்கு மேல் ஊழல் முறைகேடு நடந்திருப்பதாகவும் IAS அதிகாரி சகாயம் அளித்த கிரானைட் முறைகேடு அறிக்கை குறித்து அதிமுக அரசு நடவடிக்கை எடுக்காதது ஏன் என்றும் கேள்வி எழுப்பினார். PRB விடுவிக்கப்பட்டதில் உள்நோக்கம் இருப்பதாகவும் கேப்டன் புகார் தெரிவித்தார். கிரானைட் சகாயம் அவர்கள் எப்போ கொடுத்துட்டார், சகாயம் எப்போ கொடுத்துட்டாங்க. ஆனா கிரானைட் ஊழல் இதுவரைக்கும் இவர்கள் ஏன் நடவடிக்கை எடுக்கலை? முதல்ல நடவடிக்கை எடுக்கிறேன் நாங்க 1 லட்சத்தி சுமார் 1 லட்சம் கோடி ஊழல் மேலவளவு கீழவளவுங்கிற ஊர்ல நானும் தான் போனேன். எவ்வளவு நேரத்துக்கு முன்னாடி தேவகோட்டையில் நான் படித்தேன். ராவணாக இருக்கிற டிபிடி ஸ்கூல்ல படிக்கும்போது இந்த மேல வளவு கீழ வளவு ஒண்ணுமே கிடையாது. ஆனால் இப்ப பாக்குறேன் மேல வளவு கீழ வளவு கொள்ளையடிச்சு வச்சிருக்காங்களே PRPங்கிறவங்க. எல்லா இடத்துலயும் கிரானைட் கற்களா 2 பக்கம் ரோடு நிறைய போட்டிருப்பாங்க. ஆக ஏன் இந்த அவல நிலை ஏற்படுது தமிழ்நாட்டில்? இந்த முதலமைச்சர் எப்படிப்பட்ட முதலமைச்சர் தமிழ்நாட்டில் இருக்காங்கிறத நீங்களும் புரிஞ்சுக்கணும். சரி, கிரானைட் ஊழல் இவ்வளவு தூரம் மேலவளவு கிழவளவு இப்படி 2 பக்கம் கல்ல அடிக்க வச்சிருந்தாங்களே, மகேந்திர பூபதி மேல ஆக்ஷன் எடுத்து அந்த ஜட்ஜு சரியில்லைன்னு சொல்லி அதாவது உயர்நீதிமன்ற ஜட்ஜு கிட்ட சொல்லி வேலையை விட்டு எடுத்தீங்கல்ல. சரி, தற்காலிக நீக்கம் பண்ணீங்கன்னா ரைட். PRP நீங்க உள்ளதுக்கு போடணுமா இல்லையா? சரி, அவர் தான் ரிலீஸ் பண்ண தவறு தான் நீங்க கண்டிக்கிறீங்க. PRP எப்படி அவர் ரிலீஸ் பண்ணலாம்? ஆக இதுல ஏதோ உள்நோக்கம் இருக்கு, உள்நோக்கம் கற்பிக்கப்பட்டிருக்கு. மக்களே இதை புரிஞ்சுக்க. ஏனென்றால் 1 லட்சம் கோடி கொள்ளையடிச்சிருக்கான கொஞ்சம் நஞ்சமா. படிப்படியாக மதுவிலக்கு அமல்படுத்தப்படும் என்று அதிமுக திமுக கூறுவது மக்களை ஏமாற்றும் செயல் என்றும் கேப்டன் விஜயகாந்த் குற்றம் சாட்டினார். அதிமுக திமுகவிற்கு எதிராக தேமுதிக தமாக மக்கள் நல கூட்டணியின் யுத்தம் தொடங்கிவிட்டதாக குறிப்பிட்ட கேப்டன் அதிமுக திமுக காலில் போட்டு மிதிக்க வேண்டிய நச்சுச் செடிகள் என்று விமர்சித்தார். இருவரும் படிப்படியாக நாங்கள் ஆட்சிக்கு வந்தோம். கலைஞர் சொல்ல நாங்கள் ஆட்சிக்கு பூர்ண மதுவிலக்கு முதல் கை எழுதுங்கிறார். சந்தோஷம். 5 முறை நீங்கள் தானே முதலமைச்சர். அப்ப எங்க போனீங்க? அப்பெல்லாம் பூர்ண மதுவிலக்கு தெரியல, நீங்க தானே மதுவிலக்கு கொண்டு வந்தீர்கள். சரி, இவங்க படிப்படியாக எப்போது குறைக்கிறாங்க? இப்பதான் ஏன் படிப்படியாக குறைக்கணும்னு சொல்றாங்க. ஜெயலலிதா ஏன் படிப்படியாக கொள்ளையடிச்சு சொல்லட்டுமா? இல்லை கொள்ளையடிக்கிற அளவு இல்லாமல் நீங்கள் கொள்ளையடிப்பீங்க.
அதாவது இன்னைக்கு வாட்ஸ்அப் பார்த்துருப்பீங்கல்ல, இன்னைக்கு வாட்ஸ்அப்பில் வந்து என்ன சொல்லணும்னா கால்படி, அரைப்படி, முக்காப்படி, ஒரு படி படிப்படியாக குறைக்கிறேன் இதுதானா இந்த படியா அப்படின்னு ஒரு ஆள் கேட்டிருக்காங்க. ஏன் இதை சொல்லுகிறேன் என்றால் உங்களை எந்த அளவுக்கு கிண்டல் பண்ணுறாங்கன்னா அந்த அளவுக்கு இந்த நாடு கெட்டு குடிச்சு போயிருக்கு. நான் தெரியாமல் கேட்கிறேன், 50 வருஷமாக இருந்த ஒரு ஆட்சி, 50 வருஷம் மாறி மாறி ஆட்சி பண்ணாங்க. திமுக இல்லாவிட்டால் அதிமுக, இல்லாவிட்டால் திமுக, திமுக இல்லாவிட்டால் அதிமுக. இப்பொழுதான தேசிய முற்போக்கு திராவிட மக்கள் நல கூட்டணியும் தமிழ் மாநில காங்கிரஸ் 3 கட்சியும் சேர்ந்திருக்கும். இன்னைக்கு நாங்க சேர்ந்திருக்கோமே, நேத்திலிருந்து ஆரம்பிச்சிருச்சு எங்களுடைய யுத்தம் ஆரம்பித்தோடு. இது வந்து நிச்சயமாக தேர்தல், இது ஒரு போர். இந்த போர்ல யாரு ஜெயிக்கிறான் நாம் பார்க்கணும். அவர்களா இல்லை நம்மளா? நாங்கெல்லாம் நல்லவர்கள், அவங்கெல்லாம் தீயவர்கள். மக்களுக்கு அவங்களாம் விஷச்செடிகள். அவங்கள காலில் போட்டு மிதிக்கணும். நீங்களாம் எதில் போட்டு போய் காலில் போட்டு மிதிக்க வேண்டிய விஷச்செடிகள் தான் 2 பேரும். இந்த தேர்தல் என்பது அதிமுக, திமுக மற்றும் தேமுதிக மக்கள் நல கூட்டணிக்கு இடையே ஏற்பட்டுள்ள போர் என்று, இதில் வெற்றி யாருக்கு என்பதில் மக்கள்தான் முடிவு செய்ய வேண்டும் என்றும் கேப்டன் கூறினார். இந்த பிரச்சார கூட்டத்தில் திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட பொறுப்பாளர் ஏவி ஆறுமுகம் மற்றும் கூட்டணி கட்சிகளைச் சேர்ந்த முன்னணி நிர்வாகிகள் மற்றும் பல்லாயிரக்கணக்கான தொண்டர்கள் கலந்து கொண்டனர். இதைத் தொடர்ந்து புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் பயன்படுத்திய பிரச்சார வேனில் நின்று கேப்டன் விஜயகாந்த் மக்களிடம் ஆதரவு திரட்டினார். அப்போது தொண்டர்கள் உற்சாக ஆரவாரம் செய்தனர். இதனைத் தொடர்ந்து வடசென்னை தொகுதிக்குட்பட்ட கொளத்தூர், பெரவலூர் சதுக்கத்தில் தேமுதிக மற்றும் கூட்டணி கட்சி வேட்பாளர்களுக்கு கேப்டன் ஆதரவு திரட்டினார். அப்போது இந்த தேர்தல் தர்மத்திற்கும் அதர்மத்திற்கும் இடையே நடக்கும் யுத்தம் என்றார். ஜெயலலிதாவின் சிறுதாவூரில் பங்களாவில் கண்டெய்னர் லாரிகளில் ஏற்றிச் செல்லப்பட்ட பணம் மக்களிடமிருந்து கொள்ளையடித்த பணம் என்று குற்றம் சாட்டினார். தாங்கள் ஆட்சிக்கு வந்தால் வெளிப்படைத்தன்மையான நிர்வாகம் அளிக்கப்படும் என்றார். மேலும் ஜெயலலிதா ஆட்சியில் தமிழ்நாடு மிகவும் பின்தங்கிவிட்டதாக கேப்டன் குற்றம் சாட்டினார். ஆண்ட கட்சி இப்ப ஆளுகின்ற கட்சி யார்? அதிமுக. இவர்கள் கண்டெய்னர் லாரியா எடுத்துட்டு போவாங்க பணத்தெல்லாம். அதை பார்த்துக்கிட்டு அந்த பணம் யாருடைய பணம்? உங்களுடைய பணம். தொண்டர்களே, உங்களுடைய பணம். தோழர்களே, உங்களுடைய பணம். பொதுமக்களுடைய பணம். அந்த பணத்தை அவங்க எடுத்துட்டு போனா அது சொன்னா கேஸ். இங்க வைகவர்கள், அண்ணன் வைகவர்கள் சொன்னார்களே கேஸ் போடுங்கள் பார்ப்போம். கேஸ் போட முடியாது. ஏன் கேஸ் போட முடியாது? உண்மை 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 உண்மையை சொல்வதுக்கு ஏமல கேஸ் போடுவாங்க. அடுத்து போடட்டும். இந்த பாக்ஸ் போச்சா போகலையாங்கிற ஆண்டவனுக்கு தான் வெளிச்சம். இன்னைக்கு கூட ஒரு நியூஸ், அந்த நியூஸ்ல என்ன நியூஸ்னா, ஒரு தாயாக இருக்கிறேன், தாய் வந்து தன் மகனுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரி, நீங்க தாயா இருங்க, உங்களை யாரும் வேணாம். தாய் இப்படி தான் சாராய கடை திறந்து சொன்னாங்களா, தண்ணி கடை திறந்து சொன்னாங்க? சொல்லுங்க பாப்போம். உங்க மகனுக்கு என்ன செய்யணும்னா, அதான் பள்ளிக்கூடத்துக்கு போற பிள்ளைகள்லாம் நீங்க வந்து படுத்துக்கிட்டு இருக்குங்களா? ஏனென்றால் ஏன் இதெல்லாம் சொல்லுகிறேன்? இதெல்லாம் இவங்க சொல்றாங்க. அதனால நான் முதலே சொன்னேன், இந்த போர் இது போர் அல்ல, யுத்தம். இந்த யுத்தம் தர்மத்திற்கும் அதர்மத்துக்கும் நடக்கின்ற யுத்தம். இவங்க எனக்கு என்ன கொள்கைங்கிறாங்க. கொள்கை எனக்கா? உங்களை போல கொள்ளையடிக்கிறது என்னுடைய கொள்கை அல்ல. உங்களை போன்று கொள்ளையடிப்பது என்னுடைய கொள்கை அல்ல. கொள்கை என்ன? கொள்கை அது திட்டம். அப்படி வாங்க. ஊழலை ஒழிப்பது, லஞ்சத்தை ஒழிப்பது, உணவு, உடுத்த உடை, இருக்க இடம் 3 தரேன். அப்புறம் வெளிப்படையான திட்டங்கள், வெளிப்படைத்தன்மை எல்லாத்தையுமே நான் சொல்றேன்னு தானே சொல்றோம். அதே போல அம்மா சொல்லுகிறேன் கேளுங்க. அம்மா தான் சொல்றாங்க, கேட்டுங்க. அம்மா தான் சொல்றாங்க, நீங்க கொள்ளையடிக்கல, 6 ரூபாய் கொள்ளையடிங்க. அம்மா தான் சொல்றாங்க, 6 ரூபாய் நீங்க குடிங்க. அம்மா தான் சொல்றாங்க, 6 ரூபாய் படிங்கன்னு சொல்ல, குடிங்கன்னு தான் சொல்றோம்.
காமராஜர் ஒருவர் தான் படியுங்கள் படியுங்கள் சொன்னார். ஏன்னு சொல்றேன் இங்க வந்துன்னா உண்மையில குடிங்க சொல்றது யாரு? ஜெயலலிதா ஒரு அம்மாவும் ஐயாவும் கலைஞர். ஆனா தமிழ்நாடு எங்க போய்கிட்டு இருக்குன்னா எண்ணிக்கையில் குறைஞ்சிக்கிட்டு இருக்கு. பீகாரை விட கேவலப்பட்டுக்கிட்டு இருக்கமே. பீகார் தான் கடைசியிலிருந்து ஏறிக்கிட்டு இருக்கு. பீகார் இப்படி ஏறிக்கிட்டு இருக்கு. தமிழ்நாடு அங்க இருந்துச்சு, தமிழ்நாடு இறங்கிட்டு இருக்கு, பீகார் ஏறிக்கிட்டு இருக்கு. இதான் நாட்டோட நடப்பா. நல்லா யோசிச்சு பாருங்க மக்களே. பீகார்ல தான் முதல்ல நிதிஷ்குமார் சொன்ன மரண தண்டனை, குடித்தவர் குடித்தால் மரண தண்டனை அப்படின்னு கொடுத்தது யார்? சாராயம் காய்ச்சலாம் மரண தண்டனை. டாஸ்மார்க் அவர் மூட சொன்னார், மூடுறதுலாம் மரண தண்டனை, மூடாவிட்டால் மரண தண்டனை. ஆக அந்த மாதிரி ஏன் நீங்க ஒரு சட்டத்தை போடவில்லை அப்படிங்கிறதா என்னுடைய கேள்வி. படிப்படியா கொள்ளையடிப்பு. இந்த 2 பேருக்கு பணம் முரட்டு பணத்தை வச்சிருக்காங்கிறாங்க. முரட்டு பணமா இல்ல மக்களுக்கு முன்னாடியே முரட்டாது கரடாகுது. நினைத்தால் மக்கள் வாக்களித்தால் இந்த கருப்பு மைய நம்பி கையில வைக்கிற மைய நம்பிதான் நீங்க ஆட்ட முறை. இந்த மையம் மறந்துட்டா வைக்கிற மைய மக்கள் மறந்து மாத்தி ஓட்டு போட்டா நீங்க என்ன பண்ணுவீங்க? அதனால மக்களே நீங்க நல்ல வாழ்க்கை கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நல்ல இந்த யுத்தத்தில் நாங்கள் ஜெயிக்க வேண்டும் என்று உங்களிடம் கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம் மக்கள். இதனிடையே காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, ஸ்ரீபெரும்புதூர், பல்லாவரம், தாம்பரம், திருப்போரூர் உள்ளிட்ட தொகுதிகளில் போட்டியிடும் தேமுதிக மக்கள் நல கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து தாம்பரம் சண்முகம் சாலையில் இன்று மாலை 4 மணி அளவில் நடைபெறும் தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் கேப்டன் விஜயகாந்த் எழுச்சி உரையாற்ற உள்ளார். இதனைத் தொடர்ந்து மாலை 6 மணியளவில் அம்பத்தூர் ராக்கி திரையரங்கம் அருகே நடைபெறவுள்ள தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் மதுரவாயல், அம்பத்தூர், விருகம்பாக்கம், ஆலந்தூர் ஆகிய தொகுதிகளில் போட்டியிடவுள்ள தேமுதிக மக்கள் நல கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து கேப்டன் எழுச்சி உரையாற்றுகிறார். சிறிய இடைவேளைக்கு பிறகு மேலும் பல செய்திகளை பார்க்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள் கேப்டன் தொலைக்காட்சியுடன். அப்துல் கலாம் விருதாச்சலத்தில் நடைபெற்ற ஜெயலலிதா பிரச்சார கூட்டத்தில் கூட்ட நெரிசலில் சிக்கி பெண் காவலர் உட்பட 4 பேர் உயிரிழந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அதிமுக வேட்பாளரை ஆதரித்து விருதாச்சலத்தில் ஜெயலலிதா பிரச்சாரம் மேற்கொண்டார். இந்த கூட்டத்திற்காக தலா 500 ரூபாய் கொடுத்து ஆயிரக்கணக்கான மக்கள் அழைத்துச் செல்லப்பட்டனர். ஆனால் அவர்களுக்கு குடிக்க தண்ணீர் கூட கொடுக்கப்படாததால் கடும் அவதியடைந்தனர். ஜெயலலிதாவின் வருகைக்காக கொளுத்தும் வெயிலில் பல மணி நேரம் மக்கள் காக்க வைக்கப்பட்டனர். அப்போது நாவரண்டு நூற்றுக்கணக்கான மக்கள் காயமடைந்து சுருண்டு விழுந்தனர். ஆனால் ஜெயலலிதா தனது பேச்சை நிறுத்தாமல் தொடர்ந்து பேசியதால் மயக்கமடைந்தவர்கள் வெயிலில் உயிருக்கு போராடிக் கொண்டிருந்தனர். இதையடுத்து ஜெயலலிதா கிளம்பிய பிறகே அனைவரும் மீட்கப்பட்டு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர். இதில் சிதம்பரத்தைச் சேர்ந்த கருணாகரன் என்பவர் சிகிச்சை பலனின்றி கடலூர் மருத்துவமனையில் உயிரிழந்தார். இதேபோல் ஜெயங்கொண்டத்தைச் சேர்ந்த ராதாகிருஷ்ணன் முண்டியப்பாக்கம் மருத்துவமனையில் உயிரிழந்தார். மேலும் பலர் கவலைக்கிடமான நிலையில் சிகிச்சை பெற்று வருவதால் உயிரிழப்பு அதிகரிக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. இதனிடையே பிரச்சார கூட்ட பாதுகாப்பு பணிக்கு சென்ற பெண் காவலர் விஜயசாந்தி என்பவரும் உயிரிழந்ததாக கூறப்படுகிறது. ஆனால் இந்த தகவலை ஆளும் கட்சி புள்ளிகளும் போலீஸ் உயர் அதிகாரிகளும் மறைக்கும் முயற்சியில் ஈடுபட்ட சம்பவம் கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்து உரிய விசாரணை நடத்தப்பட வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. தேமுதிக, தமாக மக்கள் நல கூட்டணி தொகுதி பங்கீடு குறித்து பேச்சுவார்த்தை 80% முடிவடைந்துள்ளதாக வைகோ தெரிவித்துள்ளார். சென்னை கோயம்பேட்டில் உள்ள தேமுதிக தலைமை கழகத்தில் தொகுதி பங்கீடு தொடர்பான பேச்சுவார்த்தை நடைபெற்றது. இதில் மக்கள் நல கூட்டணி ஒருங்கிணைப்பாளர் வைகோ, தேமுதிக சார்பில் மாநில இளைஞரணி செயலாளர் LK சுதேஷ், தமிழ் மாநில காங்கிரஸ் சார்பில் ஞான தேசிகன், விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் G. ராமகிருஷ்ணன், இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் முத்தரசன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய வைகோ, தொகுதி பங்கீடு தொடர்பான பேச்சுவார்த்தை 80% முடிவடைந்துள்ளதாகவும் இன்று காலை 11 மணிக்கு மீண்டும் பேச்சுவார்த்தை தொடங்கி மாலைக்குள் எந்தெந்த கட்சிகள் எந்தெந்த தொகுதிகளில் போட்டியிடுகிறது என்பதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும் என்றும் தெரிவித்தார்.
விருதாச்சலத்தில் நடைபெற்ற ஜெயலலிதா பிரச்சார கூட்டத்தில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி 4 பேர் உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சி அளிப்பதாக தெரிவித்த வைகோ, இதற்கு ஜெயலலிதாவின் பொறுப்பற்ற தன்மையே முழு காரணம் என்று குற்றம் சாட்டினார். இந்த சம்பவத்திற்கு காரணமானவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுப்பதுடன் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். சந்திரகுமார் திமுகவில் இணைவதிலிருந்து ஸ்டாலின் செய்த சூழ்ச்சி வெட்ட வெளிச்சத்திற்கு வந்துள்ளதாகவும் வைகோ அப்போது புகார் தெரிவித்தார். இந்தியா இலங்கை இடையே கடல் வழி பாலம் கட்டுவதற்கான ஒப்பந்தம் விரைவில் இறுதி செய்யப்படும் என்று மத்திய சாலை போக்குவரத்து, நெடுஞ்சாலை மற்றும் கப்பல் போக்குவரத்து துறை அமைச்சர் நிதின் கட்காரி கூறியுள்ளார். இதுகுறித்து டெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இலங்கை தரப்பிலும் பாலம் கட்டுவதில் ஆர்வம் காட்டுவதாகவும் ஆசிய வளர்ச்சி வங்கியும் பரிந்துரை செய்துள்ளதாகவும் தெரிவித்தார். மும்பையில் வரும் 14ஆம் தேதி நடைபெறும் முதல் கடல்சார் இந்தியா உச்சி மாநாட்டை பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி வைக்க உள்ளதாகவும் அம்மாநாடு இந்திய கப்பல் துறையில் முக்கிய திருப்பு முனையாக அமையும் என்றும் கட்காரி கூறினார். கடல் வழி சாலை போக்குவரத்து குறித்த அதிகாரப்பூர்வ பேச்சுவார்த்தை இரு நாடுகளிடையே இன்னும் தொடங்கப்படவில்லை என்றும் இலங்கை பிரதமர் விக்ரமசிங்கே கடந்த மார்ச் மாதம் தெரிவித்தது குறிப்பிடத்தக்கது. கேரளாவில் அதிக சத்தத்துடன் வெடிக்கும் பட்டாசுகளுக்கு தடை விதிக்க கோரி தொடரப்பட்ட வழக்கு அம்மாநில உயர்நீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு வருகிறது. கடந்த சில நாட்களுக்கு முன்பு கேரள மாநிலம் கொல்லத்தில் உள்ள புட்டிங்கல் கோயில் திருவிழாவின் போது நடத்தப்பட்ட வான வேடிக்கையில் எதிர்பாராத விதமாக ஏற்பட்ட தீ விபத்தில் 112 பேர் உயிரிழந்தனர். 350க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்தனர். இந்த சம்பவம் நாடு முழுவதும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இந்த சம்பவம் தொடர்பாக 5 பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் கேரளாவில் வான வேடிக்கையின் போது அதிக சத்தத்துடன் வெடிக்கும் பட்டாசுகளுக்கு தடை விதிக்குமாறு அம்மாநில உயர்நீதிமன்ற நீதிபதி சிதம்பரேஷ் என்பவர் உயர்நீதிமன்றத்தில் பொதுநல மனு தாக்கல் ஒன்றை செய்தார். இதனிடையே அம்மனு மீது இன்று விசாரணை நடைபெறுகிறது. பாகிஸ்தானிலிருந்து இந்தியாவிற்குள் தீவிரவாதிகள் ஊடுருவதை தடுக்க எல்லையில் அதிநவீன தொழில்நுட்ப கருவிகளின் உதவியுடன் 5 அடுக்கு பாதுகாப்பு திட்டத்தை அமல்படுத்த மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது. காஷ்மீர் மற்றும் பஞ்சாபில் உள்ள பாகிஸ்தான் எல்லைப் பகுதிகளில் அடிக்கடி ஊடுருவல் நடைபெற்று வருகிறது. பதான்கோட் தாக்குதல், குருதாஸ்பூர் தாக்குதல் போன்ற சம்பவங்களும் ஊடுருவல் மூலமாகவே நிகழ்த்தப்பட்டதால் அதனை தடுக்கும் வகையில் 5 அடுக்கு பாதுகாப்பு அமைக்க எல்லை பாதுகாப்பு படை திட்டமிட்டுள்ளது. மேற்கு பகுதியில் உள்ள 2900 கிலோமீட்டர் நீள எல்லையை தீவிரவாதிகள் மற்றும் கடத்தல்காரர்கள் ஊடுருவலை தடுக்கும் வகையில் மூட முடிவு செய்யப்பட்டுள்ளது. ஒருங்கிணைந்த எல்லை மேலாண்மை திட்டம் என்ற பெயரில் ஆண்டு முழுவதும் 24 மணி நேரமும் நவீன கருவிகளை கொண்டு இப்பகுதி முழுவதையும் கண்காணிக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. மேலும் இரவு நேரங்களில் ஆட்களை கண்டறியும் தெர்மல் இமேஜ் சிஸ்டம், ரேடார் உள்ளிட்டவற்றின் மூலமும் லேசர் வேலிகள் மூலமும் பாதுகாப்பை பலப்படுத்த முடிவு செய்யப்பட்டுள்ளது. ஆரணி அருகே தேமுதிகவினரின் சுவர் விளம்பரத்தை அடித்த அதிமுகவினர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி காவல்துறை மற்றும் தேர்தல் அலுவலரிடம் புகார் அளிக்கப்பட்டது. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அடுத்துள்ள சேவூர் கிராமத்தில் வருகிற சட்டமன்ற தேர்தலையொட்டி தேமுதிகவிற்கு ஆதரவாக கழக உறுப்பினர்கள் வீட்டின் உரிமையாளரிடம் அனுமதி பெற்று விளம்பரம் செய்திருந்தனர். இந்நிலையில் அப்பகுதியைச் சேர்ந்த அதிமுகவினர் அதனை அழித்துவிட்டு அவர்களது வேட்பாளருக்கு ஆதரவாக விளம்பரம் எழுதியுள்ளனர். இதனால் ஆத்திரமடைந்த தேமுதிகவினர் சம்பந்தப்பட்ட அதிமுகவினர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி மாவட்ட காவல் துணை கண்காணிப்பாளர் மற்றும் தேர்தல் அலுவலரிடம் புகார் அளித்துள்ளனர். அதிமுகவுடைய வேட்பாளர்களுடைய ஒரு கேவலமான செயலை செய்திருக்கிறார்கள். எங்களுடைய தலைவர் பெயரை அழித்துவிட்டு அவர்களுடைய தலைவர் பெயரை எழுதி ஆட்சி பெற்ற வேட்பாளர் என்ற பெயரை பதிவு செய்திருக்கிறார்கள். இதை வன்மையாக நாங்கள் கண்டிக்கின்றோம். நடவடிக்கை எடுக்குமாறு காவல்துறை கண்காணிப்பாளரிடம் தேர்தல் அதிகாரிகளிடமும் நாங்கள் புகார் மனு கொடுத்திருக்கிறோம். சிறிய இடைவேளைக்கு பிறகு மேலும் பல செய்திகளை பார்க்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள் கேப்டன் தொலைக்காட்சியுடன். வேலை வாய்ப்பு. அதிமுகவினர் இரு பிரிவினராக பிரிந்து கோஷ்டி மோதலில் ஈடுபட்ட சம்பவத்தால் பரபரப்பு ஏற்பட்டது. போடி நாயக்கனூர்
ஐக்கம்மன் நாயக்கன்பட்டியில் அதிமுகவைச் சேர்ந்த பொன்ராஜ் என்பவர் அலுவலகம் அமைந்து கட்சி பணி செய்து வருகிறார். இந்நிலையில் அதிமுகவின் வேட்பாளர் ஓ பன்னீர்செல்வம் நேற்று வாக்கு சேகரித்த நிலையில் ஒரு தரப்பினரை மற்ற தரப்பினருடன் செல்ல அனுமதிக்கவில்லை என்று கூறப்படுகிறது. இதனால் இரு தரப்பினரும் மோதிக்கொண்ட நிலையில் அதனை தட்டி கேட்க சென்ற பொதுமக்களையும் மிரட்டியுள்ளனர். இதனால் ஆத்திரமடைந்த இப்பகுதி மக்கள் அதிமுகவிற்கு எதிராக கோஷங்களை எழுப்பினர். மேலும் இந்த சம்பவம் நடந்து பல மணி நேரமாகியும் காவல்துறையினர் காலதாமதமாக வந்ததால் பொதுமக்கள் ஆவேசமடைந்தனர். சேலம் நீதிமன்ற வளாகத்தில் காலாவதியான ஆவின் பால் பொருட்கள் விற்பனை செய்யப்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. சேலம் ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தில் ஆவின் நிறுவனத்தின் சார்பில் பால் பொருட்கள் விற்பனை நிலையம் அமைக்க மாவட்ட உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரியிடம் அனுமதி கோரப்பட்டது. இதற்கான அனுமதி வழங்க பரிசீலனை உள்ள நிலையில் ஆவின் நிர்வாகத்தினர் கடந்த ஒரு மாதத்திற்கு முன்பு யாருடைய அனுமதியும் இல்லாமல் தன்னிச்சையாக பால் பொருட்கள் அங்காடியை அமைத்து விற்பனை செய்து வருகின்றனர். இந்நிலையில் வழக்கறிஞர்கள் வழக்கம் போல் ஆவின் பொருட்களை வாங்கி பயன்படுத்தியுள்ளனர். அப்போது பால் பொருட்களின் சுவையில் மாறுபாடு இருந்ததை அறிந்து அதன் பாக்கெட்டை பார்த்தபோது ஏற்கனவே அது காலாவதியானதை கண்டு அதிர்ச்சியடைந்தனர். இதுகுறித்து உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகளுக்கு தகவல் அளித்தனர். தகவலின் பேரில் விரைந்து வந்த அதிகாரிகள் காலாவதியான அனைத்து பொருட்களையும் பறிமுதல் செய்தனர். பூத்துல இந்த பைனாப்பிள் மில்க் ட்ரிங்க்ன்றது ஒன்று ஒரு வழக்கறிஞர் வாங்கி குடிச்சிருப்பாங்க போல. அது காலாவதியானதா இருந்ததுனால எனக்கு புகார் தெரிவிச்சாங்க. ஸோ அந்த புகாரின் அடிப்படையில் எங்க ஆய்வு பண்ணோம். ஆய்வு பண்ணும்போது பார்க்கும்போதே அதுல 10ஆம் மாசம் உற்பத்தி தேதி இருக்குது. அது கடந்த மாதமே காலாவதி ஆகிவிட்டது. 120 நாளைக்குள்ள பயன்படுத்தணும். ஸோ அதை நான் பார்க்கும்போது அந்த ஒரு பெட்டி ஃபுல்லா ஒரு 27 பாட்டில் அந்த மாதிரி இருந்தது. அதை எடுத்து நாங்கள் அனுப்பிவிட்டோம். மீதி பொருளை எல்லாமே ஆய்வு பண்ணோம். அப்புறம் அவங்களுக்கு நோட்டீஸ் கொடுத்துட்டு சில 2-3 பொருட்கள் நாங்கள் ஆய்வுக்காக எடுத்திருக்கோம். திருப்பூர் மாவட்டம் அவிநாசி அருகே குடிநீர் கேட்டு பெண்கள் காலி குடங்களுடன் பேரூராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர். அவிநாசியை அடுத்துள்ள திருமுருகன்பூண்டி பேரூராட்சிக்குட்பட்ட பாரதி நகர் பகுதியில் 200க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன. இப்பகுதிகளில் கடந்த 20 நாட்களாக குடிநீர் வரவில்லை என்றும் விநியோகம் செய்யப்படும் குடிநீரும் சுகாதாரமற்று வருவதால் பல்வேறு நோய்கள் வருவதாகவும் போராட்டம் நடத்திய கிராம மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இதுகுறித்து பல்வேறு முறை மனு அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்பது கிராம மக்களின் புகாராகும். இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தி உடனடியாக தீர்வு ஏற்படுத்தி தருவதாக உறுதியளித்ததை அடுத்து மக்கள் கலைந்து சென்றனர். அரியலூர் அருகே சாக்கு மூட்டைகளில் 40க்கும் மேற்பட்ட குரங்குகள் இறந்த நிலையில் கண்டெடுக்கப்பட்டுள்ள சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அரியலூர் மாவட்டம் முடிகொண்டான் கிராமத்தின் சாலை ஓர பள்ளத்திலிருந்து 50க்கும் மேற்பட்ட மூட்டைகள் இருந்துள்ளது. அந்த மூட்டைகளிலிருந்து துர்நாற்றம் வீசவே அவ்வழியே சென்ற பொதுமக்கள் அதனை பிரித்து பார்த்துள்ளனர். அப்போது இறந்த நிலையில் 40க்கும் மேற்பட்ட குரங்குகள் இருந்ததைக் கண்டு அவர்கள் அதிர்ச்சியடைந்தனர். பின்னர் வனத்துறைக்கு தகவல் அளிக்கப்பட்டதை அடுத்து மருத்துவ குழுவுடன் சம்பவ இடத்திற்கு விரைந்த அவர்கள் குரங்குகளின் சடலத்தை மீட்டு பிரேத பரிசோதனை செய்தனர். அப்போது குரங்குகள் விஷம் மருந்திய உணவை சாப்பிட்டு மரணமடைந்தது தெரியவந்தது. இதுகுறித்து காவல்துறையிடம் புகார் அளிக்கப்பட்டதைத் தொடர்ந்து விசாரணை நடைபெற்று வருகிறது. இத்துடன் இந்த செய்தி தொகுப்பு நிறைவடைகிறது. செய்திகளை உள்ளது உள்ளபடி உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள் கேப்டன் தொலைக்காட்சியுடன்.